ஹாய், வெல்கம் டு குமரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. போன வீடியோவில் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், பொலிட்டிக்கல் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் கம்பெனி ரூல் பற்றி பார்த்தோம் இல்லையா? அது சம்மந்தமாக ஒரு 60 கொஷின்ஸ் வந்து அசஷன் அண்ட் ரீசனிங் மாதிரி கொடுத்துருக்க ரீசனிங் கொஷின்ஸ் மாதிரி. ஓகே, சாம்பிள் கொண்டு பார்க்கலாமா? The Regulating Act of 1773 was passed to address the financial and administrative corruptions of the East Indian Company. அதாவது கிழக்கிந்திய கம்பெனியில் நிதி மற்றும் நிர்வாக ஊழலை நிவர்த்தி செய்கிறதுக்காக அது பண்ணாங்களா? ரீசன் என்னன்னா, தி ரெகுலேட்டிங் ஆக்ட் கிரியேட்டட் த ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். இது வந்து நடந்திருக்கு. இதுக்கான ரீசனாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் நியமிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னன்னா, ஆமாம், போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஏன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் எதுக்கு இது பண்ணாங்கன்னா, அந்த கரப்ஷன் பிரைபரிலாம் வாங்குறதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் இது பண்ணாங்க. அப்புறம் அதுக்காக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு எல்லாருக்கும் மேலே ஒரு தலைமையாக ஒன்று உருவாக்குனாங்க, நம்ம படித்தோம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். The Pitt India Act of 1784 distinguished between commercial and political function of East India Company. அதாவது கிழக்கிந்திய கம்பெனி வணிக மற்றும் அரசியல் செயல்பாடுகளை வேறுபடுத்தியதா? எஸ், அது நமக்கு தெரியும், நம்ம அதுதான் படித்தோம். The Pitt India Act introduced dual system of controlling by establishing board of control. Pitt India Actல இந்த கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னு பிரித்ததுக்கப்புறம் அதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒன்று உருவாக்குனாங்களா, டுவல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா ஆமாம், அதுவும் நம்ம படித்தோம். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஏன்னா கமர்ஷியல் இதை வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனை வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோலும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, டுவல் சிஸ்டம். அது எஸ்டாப்ளிஷ் ஆனது 1784. ஓகே, இந்த கொஷின் பாருங்களேன் சாம்பிளுக்கு. இந்தியன் மியூட்டன் ஆஃப் 1857, அந்த சிப்பாய் கழகம் நடந்தது இல்லையா, அது வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து அபாலிஷ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்ததா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கம்பெனி வந்து இன்கேப்பபிளாக இருக்காங்க மேனேஜிங் இந்தியன் அஃபேர்ஸ்னு நினச்சாங்களான்னா ஆமாம். ஏன்னா 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியை கலைக்கிறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டைரெக்டாக உள்ளே வராங்க. ஸோ ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. சரி, 32 பார்க்கலாமா? Pitt India Act introduced the post of Governor General of India. The Act centralized administration of British Indian Union Authority. ஸோ Pitt India Act வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா உருவாக்குச்சு கிடையாது. எங்கே உருவாக்குனாங்க? 1833 தான் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இது வந்து உருவாகுது. ஸோ அந்த ஆக்ட் சென்ட்ரலைஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் அண்ட் ஒன் அத்தாரிட்டி. ஸோ ஃபைனல் சென்ட்ரலைசேஷன் எங்கே நடந்தது? 1833. ஸோ 1833 தான் கவர்னர் ஜெனரல் உருவாகுறாங்க. அந்த ஆக்ட் தான் வந்து பிரிட்டிஷில் வந்து சென்ட்ரலைசேஷன் பண்ணுது. ஸோ ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான கொஷின் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக கொடுத்துருப்பாங்க, இந்த எந்த 2 விஷயம் காமனாக இருக்கோ அந்த ஏரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 60 கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்து ஃபர்ஸ்ட் கம்பெனி ரூலோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பாருங்கள். அதை ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஆன்சரும் கொடுக்குறேன், நீங்கள் இது வந்து கம்பேர் பண்ணி வச்சு ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளான் என்னென்னா, அடுத்து வரப்போகிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும், இப்போ ஹிஸ்ட்ரி ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், எக்கனாமிக்ஸ்லாம் முக்கியமாக இந்த மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ் வந்து நிறையவே வரும். ஸோ எல்லாமே ஒவ்வொருவா ரீசனிங்காக பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், ஜியாகிரஃபி, இதெல்லாமே வந்து ரீசனிங் கொஷின்ஸாக இப்போ படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த வாட்டி. இதுதான் என்னோடய பிளானு. அடுத்தடுத்த கிளாஸில் ஒவ்வொரு டாபிக் வைஸாகவே ரீசனிங் போடுறேன். நீங்களும் கூட சேர்ந்து படிங்க.